செய்திகள் வந்திருக்கின்றன. பார்க்கலாம் இது தொடர்பான செய்திகள். நாளைய தினம் இந்த முற்றுகை போராட்டம் எவ்வாறு அமைந்தது என நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ராணுவ பிரசன்னத்தால் வடக்கு பெண்கள் பாதிப்பு அமெரிக்க அதிகாரிக்கு விளக்கம். வடமாகாணத்தின் அதிகரித்த ராணுவ பிரசன்னம் காரணமாக பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பெண்கள் விவகாரங்களுக்கான சிறப்பு தூதுவருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேவேளையில் காணாமற் போன உறவினர்கள் அச்சத்தில் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. காணாமற் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் காணாமற் போனோரின் உறவினர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சென்று அது பற்றிய விசாரணைகளை தொடர்ச்சியாகவே ஆணைக்குழுக்களுக்கு முன்பாக சென்று சாட்சியம் அளிப்போர் அச்சுறுத்தலுக்கும் அதை போன்று சில விசாரணைக்கு உட்படுத்துவதாக தெரிவித்து ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். இந்த ஆணைக்குழு விசாரணைக்கு வந்த பொழுது மக்கள் மத்தியில் ஒரு தயக்கம் காணப்பட்டது. இதுதான் காரணம். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்களா, போலீஸ் நிலையங்களுக்கு அழைக்கப்படுவார்களா என்ற அச்சம் காரணமாகவே பலர் இத்தகைய ஆணைக்குழுக்களுக்கு முன்பாக சென்று தமது சாட்சியங்களை பதிவு செய்ய அஞ்சுகின்றார்கள். மயூர், சுவர் இடிந்து விழுந்ததில் சிப்பாய் சாவு. பலாலி படைத்தலைமையகத்தில் பணியாற்றிய சிப்பாய் ஒருவர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிறிது நேரத்தில் உயிரிழந்தார் என்று இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அவை யாழிலிருந்து வெளிவருகின்ற உதயன் பத்திரிகையின் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் அடுத்து வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போகின்றோம். வீரகேசரியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, மூன்றாம் தரப்பின்றி தீர்வு கிடைக்காது, ஐநா உதவி செயலாளரிடம் முதல்வர் விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஐக்கிய நாடுகளின் உதவி செயலாளர் தற்போது இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அந்த வகையில் வடமாகாண முதலமைச்சருடன் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கை அரசாங்கமும் அதே போன்று வடமாகாண மக்களின் பெரும்பாலானவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கடந்த சில வருடங்களாகவே பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தன. ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த தேசிய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண்பதற்கான பல்வேறு நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட தற்பொழுது அரசாங்கம் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இழக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ஒரு நடுநிலையான மூன்றாம் தரப்பினரின் உதவியோடு தான் ஒரு தீர்வுக்கு வர முடியும் என அவர் தற்பொழுது கூறியிருக்கின்றார். காரணம், பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசாங்க தரப்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், அமெரிக்கா செனட்டர்கள் இருவர் கோரிக்கை. ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று இந்த செனட்டர்கள் இலங்கை தொடர்பான அந்த பிரேரணையின் ஒரு வரைவை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதன் போதுதான் இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு சீனா ஆதரவு வழங்கும், சில நாடுகள் தலையிடுவதற்கும் எதிர்ப்பு, ஜிஎல்பிசிடம் சீன வெளிவிவகார அமைச்சர் உறுதிபட கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து. தற்பொழுது இலங்கை ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் சீனாவுக்கு சென்றிருக்கின்றார். இந்த பிரேரணை, அதாவது எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரை முன்னிட்டு அதற்கான இலங்கை சார்பில் ஆதரவை திரட்டும் வகையில் தற்பொழுது பல்வேறு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்பொழுது சீனாவுக்கு வெளிவிவகார அமைச்சர் சென்றிருக்கின்றார். இதன் போது அவர் சீனாவின் உதவி ஜனாதிபதி அதை போன்ற வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றார். ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இலங்கைக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் சீன அதிகாரிகளின் கருத்தாக இருந்ததாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. எவ்வாறாயினும் மார்ச்சில் ஒரு பிரேரணை, இலங்கைக்கு எதிரான ஒரு பிரேரணை வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக தாம் வாக்களிக்கப் போவதாக சீனா உறுதியளித்திருக்கின்றது. கஞ்சா சுருட்டு புகைத்த 13 மாணவர்கள் கைது, களனி பல்கலையில் சம்பவம். இதுவும் ஒரு வருந்தக்கூடிய செய்தி. அண்மை காலமாகவே இலங்கையின் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெறக்கூடாத சம்பவங்கள் தான் இடம்பெறுகின்றன. நேற்று முன்தினமும் கூட இந்த 13 மாணவர்களும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வைத்து கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்தியதாக கூறிதான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இத்தகைய சம்பவங்களும் மிகவும் இலங்கையின் எதிர்கால சந்ததி தொடர்பில் கேள்விகளை எழுப்புகின்றன. கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட தமிழர் கைது, புலிகளுக்கு நிதி சேகரித்தாராம் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே வேளையில் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்ப்போமாக இருந்தால், தொடர்கதையாக மாறி வருகின்ற காணி சுவீகரிப்பு விவகாரம். வடகிழக்கு மாகாணங்களில் காணி சுவீகரிப்பு நடவடிக்கை தொடர்கதையாக மாறி வருகிறது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் 6350 ஏக்கர் நிலப்பரப்பு படையினரின் தேவைக்காக பலவந்தமாக சுவீகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிழக்கில் திருவோணமலை, சம்பூர் பகுதிகளிலும் பெருமளவிலான காணிகளை சுவீகரிக்கப்பட்டிருப்பதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் இந்த காணி சுவீகரிக்கப்பட்ட காணிகள். அதே போன்று அண்மையில் நாங்கள் பார்த்திருந்தோம், மன்னாரில் ஒரு பேராலயத்துக்கு சொந்தமான காணியையும் அபகரிக்கும், அதாவது சுவீகரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. ஆகவே தொடர்ச்சியாக
அரசாங்கம் தரப்பிலேயே இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என கூறினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு, குறிப்பாக வலிகாமம் வடக்கு பகுதியிலே 6000 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணி தற்பொழுதும் பாதுகாப்பு தரப்பினர் வசம்தான் இருக்கின்றது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த மக்கள் கூறும் விடயம், தமக்கு மாற்று இடங்கள் தேவையில்லை, தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற்றினால்தான் தமது வாழ்வாதாரத்தை முன்னரை போன்று தாம் கட்டியெழுப்ப முடியும் என மக்கள் கூறி வருகின்றனர். ஆகவே தற்பொழுதாவது உரிய அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்தி அந்த மக்களை மீள்குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். வீரகேசரியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. கேனி அவர்கள் அறிந்திருக்கிற கார்ட்டூன், நாட்டை ஆட்டி படைக்க மேற்கொள்ள முயற்சி, உஷாரு குறிப்பார்க்கப்படுகிறதாக கீழே ஒரு கட்டப்பட்டு அந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. வெற்றிலை தான் அந்த படத்தில் இருக்கின்றது. ஆகவே சர்வதேச அழுத்தங்களை அரசாங்கம் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாகத்தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. அது நாங்கள் யாழ் தினக்குரலின் செய்திகளை பார்க்க போன்றோம். யாழ் தினக்குரலின் பிரதான செய்தியாக வன்னியில் 2 கோர விபத்துகளில் 7 பேர் பலி, 3 சிறுவர்கள், 6 பேர் காயம் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏற்கனவே இதை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னும் ஒரு செய்தி, கொக்குவிலில் ரவுடி குழு தங்கியிருந்த வீட்டின் மேற்பார்வையாளர் நேற்று கைது, மீட்கப்பட்ட சீருடை படையிலிருந்து தப்பியவர்தாம் என்று வெளியாகி இருக்கிறது செய்தி. அண்மை காலமாக பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்டதாக கைது செய்யப்படும் பலர் ஏற்கனவே பாதுகாப்பு தரப்பிலிருந்து தப்பிச் சென்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த சம்பவம் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக வடமாகாணத்திலே யாழ்ப்பாணம் பகுதியிலே இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறுவது மிகவும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக அங்கு பாதுகாப்பு தரப்பினரும் போலீசாரும் அளவுக்கு அதிகமாகவே இருப்பதாகத்தான் பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிடுகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது மீண்டும் ஒரு இத்தகைய கைது சம்பவங்கள் அண்மை காலமாக நாங்கள் பார்த்திருந்தோம். பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒரு குழுவைச் சேர்ந்தவர்கள் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆகவே தற்பொழுது மீண்டும் இத்தகைய ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இராணுவ சீருடையோடு சென்றுதான் அநேகமானவர்கள் இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக இந்த செய்தியும் உறுதிப்படுத்த அந்த குழுவுக்கு டில்லு என்றும் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆவா இருந்தது. மேலும் ஒரு எலும்புக்கூடு நேற்று மீட்பு. மன்னார் திருக்கேசரம் இருந்த புதைக்குழி நேற்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் தோட்டப்பட்ட போது மேலும் ஒரு மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இதுவரை 58 உயர்ந்திருக்கின்றது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடுகளின் எண்ணிக்கை. தொடர்ச்சியாக இது குறித்தும் மக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு செய்தியாகவே இருக்கின்றது. சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். தொடர்ந்தும் இதில் அகழ்வு பணிகள் இடம்பெற இருப்பதாகத்தான் மன்னாரிலிருந்து நேற்று எமது செய்தியாளரும் கூறியிருந்தார். நாங்கள் சிங்கள நாடுகளில் திவைன பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். பிரதான செய்தியை දිවයින පත්‍රිකයින් ඉන්න செய்தி වෙනුෂා සිසුවිය දිවිනසා ගැනීම හේතුවෙන් විදුහල්පතිට එරෙහිව උපවාසය දිගටම උපවාස කිරීම මූලික මිනිස් අයිතිවාසිකමක් පොලිසිය ඉල්ලීම මහේස්ත්‍රාත් ඉවත දමයි. இந்த குறிப்பாக இந்த புகைப்படத்தில் தென்படும் இந்த மாணவி அண்மையில் தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இவர் முகப்புத்தகத்தில், அதாவது பேஸ்புக்கில் பாடசாலை அதிபர் அதை போன்ற பாடசாலையில் புகைப்படங்களை பிரசுரித்ததாக அதிபர் பொது இடத்தில் வைத்து இவரை கண்டித்ததை சகித்துக் கொள்ள முடியாமல் இவர் தற்கொலை செய்து உயிரிழந்தார். அந்த வகையில் பாடசாலையின் அதிபர் தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டதாகவும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த அதிபருக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக அந்த உண்ணாவிரத போராட்டம் இந்த செய்தி வந்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் லங்காதீப பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்ற விடயம், නවකවද නඩුවේ සාක්කිදුන් සිසුගේ මරණය අභිරහසක්. பேராதனை சரசாவி பிமே கசக்க எல்லமின் திபு சிறுர ஹந்துனாகனி. பேராதனை பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மரம் ஒன்றில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதே பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவனுடைய சடலமாகத்தான் இது இருந்தது. இந்த மாணவனுடன் தங்கியிருந்த ஒரு சக மாணவன் 2002ஆம் ஆண்டிலே பகுடிவதை, அதாவது துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தின் சாட்சியாளராகத்தான் குறித்து தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்ட மாணவர் இருந்திருந்தார். இவர் நீதிமன்றம்
சென்று சாட்சியம் எல்லாம் அளித்திருந்தார். அந்த வகையில் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த மாணவர்கள் ஏற்கனவே தற்பொழுது சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவரின் மரணம், அதாவது இவர் தற்கொலை, அவர் தொங்குவிடப்பட்டிருந்த அந்த மரத்திற்கும் அதாவது நிலத்துக்கும் இருந்த அவரது பாதங்களுக்கும் நிலத்துக்கும் இடையிலான இடவசதி மிகவும் குறுகியதாக இருந்தது, தூரம். ஆகவே இந்த மரணத்தில் தற்பொழுது சந்தேகம் நிலவுவதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. அதேபோல மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாங்கள் ரிவிரா பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். பிரதான செய்தியை ආණ්ඩුවේ හා විපක්ෂයේ දේශපාලඥයන් දෙදෙනෙකු සමග සම්බන්ධතා. දෙවුන්දර තමිල්ගේ ජාවාරම් පිටිපස හිටපු DGI කෙනෙක්. අයිස් මංජු හරහා කොටි සමගත් සම්බන්ධතා පවත්වලා. இது அதாவது அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இருவருடன் தொடர்பு வைத்திருந்ததாக தேவேந்திர முனையின் தமிழ் என்பவரின் ஒரு சட்டவிரோத செயற்பாடு தொடர்பாகத்தான் இருக்கின்றது. இந்த சட்டவிரோத நடவடிக்கையின் பின்பாக ஒரு டிஐஜியும் இருந்ததாக, பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரும் இருந்ததாக தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. இவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடனும் தொடர்பு வைத்திருந்ததாக ரிவிர பத்திரிகை தமது செய்தியில் கூறியிருக்கின்றது. அடுத்து தினமின பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்ற விடயம் වෑන්රිය ටිපර් රථයේ ගැටි මාන්කොළමේ දී 6ක් මිය යති. මියගිය අතර එකම පවුලේ පියා சீயா தரு දෙදෙනා. அதாவது நேற்றைய தினம் அந்த மாங்குளத்தில் இடம்பெற்ற விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, பாட்டனார், அதே போன்று 2 பிள்ளைகள் அடங்குவதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. குறிப்பாக அநேகமான பத்திரிகைகளில் இந்த பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்ற விடயம் நேற்றைய விபத்து தொடர்பாக இந்த அண்மை காலமாக இடம்பெற்ற மிகவும் கோரமான விபத்தாகத்தான் நேற்றைய தினம் அது பதியப்பட்டிருந்தது. அடுத்து நாங்கள் சிங்கள பத்திரிகையான மௌபிம பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். ගම්පල සසල කළ කේදවාචකය. අංශභාගයෙන් මියගිය අම්මාට සලකන්න බැරි වූ දුකට පුතා එල්ලී මැරි. මවගේ සොහොන ළඟින්ම වලලන්නයි லிபிයක් ලියා තබයි. இது மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தியாக இருந்தது. பக்கவாதத்தால் பீடிக்கப்பட்டு உயிரிழந்த தாயாருக்கு அவரை ஒழுங்காக பராமரிக்க முடியாமல் போனதாக மன உளைச்சல் காரணமாக மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருக்கின்றார். தனது தாயாரை சீராக பராமரிக்க முடியாததன் காரணமாக தாம் தற்கொலை செய்து கொள்வதாக. ஆகவே தாயாருக்கு அருகில் தம்மையும் நல்லடக்கம் செய்யுமாறு எழுதி வைத்துவிட்டு இவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. கம்பள பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து நாங்கள் லாக்மிம பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். பௌத்கலிக வைத்திய உபாதி கெசட் பத்த அஹோசி. அதாவது தனியார் மருத்துவ பட்ட தொடர்பான அந்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. இதுதான் இந்த லக்பிம பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்றது. அவை சிங்கள நாடுகளிலும் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். தினமின பத்திரிகையின் செய்தியும் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். அது பத்திரிகை இருக்கின்றது. බියලි කාලගුණේ නිසා ජලහිඟයක් පානීය ජලයේ සපයීම සීමා කිරීමට සිදුවේ. தற்பொழுது நாட்டின் அநேகமான பகுதிகளில் மயூரன் வறட்சியான காலநிலை தான் நிலவி வருகின்றது. அந்த வகையில் இதன் காரணமாக, இதன் விளைவாக எதிர்காலத்தில் ஒரு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் என கூறப்படுகிறது. தற்பொழுது குறிப்பாக நீரேந்து பல பகுதிகளான மலையகத்திலே பெரும் வறட்சி நிலவுகிறது. ஆகவே ஏற்கனவே அந்த பெரும்பாலான பகுதிகளுக்கு உரிய முறையில் குடிநீரை விநியோகிக்க முடியாத நிலை கூட ஏற்பட்டிருக்கின்றது. சில பகுதிகளில் வறட்சி காரணமாக விவசாய செய்கைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அத பத்திரிகையின் இந்த செய்தியும் இந்த வறட்சி தொடர்பாகத்தான் இருக்கின்றது. வறட்சியினால் குறிப்பாக நீரேந்து பகுதிகளில் நீர் குறைவதனால் மின்சாரத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதையே சாதமாக பயன்படுத்திக் கொண்டு சிலர் காடுகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் அண்மை காலமாக அதிகரித்து இருக்கின்றது. இதன் காரணமாக காடுகளின் அளவும் குறைந்து கொண்டு செல்வதால் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அது ஆங்கில பத்திரிகையான ஐலண்ட் பத்திரிகையின் செய்தியை பார்க்கின்ற போது அங்கும் பிரதான செய்திக்கு அடுத்த செய்தியாக அந்த விபத்து பற்றிய செய்தி தான் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்தி தான் இருக்கின்றது. நாங்கள் ஒரு விடயத்தை மீண்டும் கூற வேண்டும் மயூரன். தொடர்ச்சியாகவே இந்த விபத்துக்கள் காரணமாக நாளாந்தம் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. ஆகவே பயணங்களை மேற்கொள்ளும் அனைவரிடதும் பொறுப்பு தமது பயணத்தை முந்திக் கொண்டு செல்வதை விட தமது உயிர்கள் குறித்து அக்கறை செலுத்த வேண்டும். அதே போன்ற சாரதிகள் கையிலும்
பெரும் பொறுப்பு இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த 2 விபத்துகளும் அதாவது புதுக்குடியிருப்பிலும் அதே போன்று முருகண்டி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 சாரதிகளுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்களுடன் சென்ற 8 பேர் உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தற்பொழுது இந்த சாரதிகள் கையிலும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தம்மை நம்பி உயிர்களை தமது கையில் கொடுத்துதான் அந்த வாகனங்களில் மக்கள் பயணிக்கின்றார்கள். ஆகவே அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வாகனங்களை செலுத்த வேண்டிய கடப்பாடும் அவர்களுக்கு